சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடை நிறைவு செய்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் 164 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். திமுக சார்பில் இந்த தேர்தலில் போட்டியிட 60 புதுமுகங்களுக்கும் 18 பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியலில் 7 முனைவர் பட்டம் பெற்றவர்கள், 15 மருத்துவர்கள், 17 பொறியாளர்கள், 29 சட்டம் முடித்தவர்கள் என 125 பட்டம் பெற்றவர்கள் இடம்பெற்றுள்ளனர். பெரும்பாலான அமைச்சர்களுக்கு தேர்தலில் போட்டியிட இந்த முறை வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு திருச்செந்தூர், கீதா ஜீவனுக்கு தூத்துக்குடி, ராஜா கண்ணப்பனுக்கு முதுகுளத்தூர், தங்கம் தென்னரசுக்கு திருச்சூழி, KKSSR ராமச்சந்திரனுக்கு அருப்புக்கோட்டை, PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு மதுரை மத்தி, KR பெரிய கருப்பனுக்கு திருப்பத்தூர், மெய்யநாதனுக்கு ஆலங்குடி, S ரகுபதிக்கு திருமயம், கோவி செலியனுக்கு திருவடைமருதூர், TRB ராஜாவுக்கு மன்னார்குடி, MRK பன்னீர்செல்வத்திற்கு குறிஞ்சிப்பாடி, சிவசங்கருக்கு குன்னம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு திருவெரும்பூர், KN நேருவுக்கு திருச்சி மேற்கு, I பெரியசாமிக்கு ஆத்தூர், மூப்பே சாமிநாதனுக்கு காங்கேயம், முத்துச்சாமிக்கு ஈரோடு மேற்கு, மூர்த்திக்கு மதுரை கிழக்கு, மதிவேந்தனுக்கு ராசிபுரம், ஏவா வேலுவுக்கு திருவண்ணாமலை, துரைமுருகனுக்கு காட்பாடி, தாமோ அன்பரசனுக்கு ஆலந்தூர், மா சுப்பிரமணியனுக்கு சைதாப்பேட்டை, உதயநிதி ஸ்டாலினுக்கு சேப்பாக்கம், சேகர் பாபுவுக்கு துறைமுகம், நாசருக்கு ஆவடி, மு.க. ஸ்டாலினுக்கு கொளத்தூர் தொகுதி உள்ளிட்டவை ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இம்முறை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வத்திற்கு போடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவரது ஆதரவாளரான மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளம் தொகுதியும், அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கத்திற்கு ஒரத்தநாடு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அவர் விருப்ப மனு கொடுக்காத நிலையில் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு திருக்கோவிலூர் தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அமைச்சர்களான ஆர். காந்தி, மனோ தங்கராஜ், கயல்வெளி செல்வராஜ் ஆகிய மூவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆர். காந்தியின் மகன் வினோத் காந்திக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று எழும்பூர் தொகுதி MLA-வாக இருக்கும் பரந்தாமனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த தொகுதியில் தமிழன் பிரசன்னாவிற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 121 தொகுதிகளில் திமுக, அதிமுக, 18 தொகுதிகளில் திமுக, பாஜக, 17 தொகுதிகளில் அதிமுக, காங்கிரஸ், 5 தொகுதிகளில் அதிமுக, தேமுதிக என நேரடியாக மோத உள்ளனர். இதில் முன்னாள் முதல்வர் பழனிசாமியை எதிர்த்து திமுக சார்பில் எடப்பாடி தொகுதியில் காசி என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகனை எதிர்த்து திமுக முன்னாள் MP செந்தில்குமார் போட்டியிட உள்ளார். மதுரை மேற்கில் செல்லூர் ராஜுவை எதிர்த்து ரகு பாலாஜி களமிறக்கப்பட்டிருக்கிறார். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை எதிர்த்து அதிமுக சார்பில் S. சேதுபதி போட்டியிட உள்ளார். ராயபுரத்தில் ஜெயக்குமாரை எதிர்த்து திமுக சார்பில் சுபைர்கான் போட்டியிட உள்ளார். குமாரபாளையத்தில் தங்கமணியை எதிர்த்து S. பாலு, தொண்டாமுத்தூரில் SP வேலுமணியை எதிர்த்து NR கார்த்திகேயன், திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனை எதிர்த்து அமைச்சர் I. பெரியசாமியின் மகன் IP. செந்தில்குமார், கரூரில் MR. விஜயபாஸ்கரை எதிர்த்து தியாகராஜன், திருமங்கலத்தில் RB. உதயகுமாரை எதிர்த்து சேடப்பட்டி மணிமாறன் ஆகியோரை திமுக களமிறக்கியுள்ளது. கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜுவை எதிர்த்து க. கருணாநிதி, விராலிமலையில் டாக்டர் விஜயபாஸ்கரை எதிர்த்து KK. செல்லப்பாண்டியன், வேதாரண்யத்தில் OS. மணியனை எதிர்த்து மாமி புகழேந்தி போட்டியிட உள்ளனர். மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் ராஜனுக்கு எதிராக புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் இயக்குனர் சுந்தர் சி போட்டியிட உள்ளார். எதிர்க்கட்சியினர் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வரும் சூழலில் திமுக தங்களது வேட்பாளர்கள் பட்டியலை ஒரே கட்டமாக வெளியிட்டு தற்போது அதிரடி காட்டியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.